ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. எம்ஹசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், டுடே இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த 8th குவாலிஃபிகேஷன் 10th குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய அனைத்து எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆனந்த செய்தி அப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்முடைய இந்த சேனல் மூலமாக. ஆல்ரெடி இதுக்கு முன்னால் மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் மதுரை பெஞ்சுக்கான ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணப்போ நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி கீழமை நீதிமன்றங்களுக்கான வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடியட்டும், எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் நோட்டிஃபிகேஷன் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி எலெக்ஷன் முடிந்தது, அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கீழே இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்கள், அதாவது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை பார்த்தீங்கன்னா 2329 வேகன்சி அப்படின்றது டோட்டலாக இவ்வளோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் செக்ஷன் வந்து 638 வேகன்சி, அப்புறம் அந்த நைட் வாட்ச்மேன்லாம் பார்த்தீங்கன்னா 459 வேகன்சி இருக்குது. மசாஜி, அதாவது பன்முக உதவியாளர்னு சொல்லுவாங்க, 402 வேகன்சி இருக்குது. அப்புறம் நீங்கள் அவரோட எதிர்பார்த்த அந்த ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 242 வேகன்சி வந்து இருக்குது. அதெல்லாம் ஃபில் பண்ண போகிறாங்க. அப்புறம் தூய்மை பணியாளர்னு சொல்லுவாங்க, அது 202 வேகன்சி அப்படின்றது இருக்குது. இதில் அந்தந்த குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஓஏ, அப்புறமேட்டு நைட் வாட்ச்மேன், மசாஜி, தூய்மை பணியாளர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களாம் பார்த்தீங்கன்னா 8வது படிச்சிருந்தா போதும் அந்த மாதிரி. ஆனால் இதே பெயிலிஃப், எக்ஸாமினர், ரீடர் இந்த மாதிரி வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 10th படிச்சிருக்கணும் அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்படி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்தந்த கீழமை நீதிமன்றங்கள், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் சின்ன சின்ன குட்டி அந்த கோர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய 17 வகையான போஸ்டிங், அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையான போஸ்டிங் இருக்கும். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிலிஃப் இருக்கலாம், அதே இது சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா ரீடர் எக்ஸாமினருக்கான வேகன்சி இருக்கலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த வேகன்சிக்கு வந்து 0 இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் டிஸ்ட்ரிக்ட் வாரியாக கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னென்ன வேகன்சி இருக்குது, அது எவ்வளோ என்ன போஸ்டிங் இருக்குது, அது எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத ஒன்று செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதுன்னு டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஒர்க்கெல்லாம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது மதுரை கோர்ட்டில் பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் இருக்கா, அப்புறம் சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினர்லாம் அந்த போஸ்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன், பார்த்தப்ப அப்படியே இருந்தது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்கோ அந்த போஸ்டிங்கான வேகன்சி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் இதில் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நோட்டிஃபிகேஷன் டுடே வந்திருக்கிறதுனால 1 month வர டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எக்ஸாம் ஃபீஸ் வந்து எவ்வளோ தெரியும், ஸோ அதை பற்றி தெரியலாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு அனதர் வீடியோ வந்து போடுவோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஹசியை பற்றின வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய இதே சேனலில் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒளிபரப்பிட்டே இருப்போம். நன்றி.